Hello everyone. In the video நம்ம வந்து Taylor scientific management பத்தி பார்க்கலாம். So அதோட key principles and elements of scientific management and contributions and impact இத பத்தி எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ், அதாவது இந்த பேப்பர்லயே இதுக்கு முன்னாடி இருக்க வேற வீடியோஸ், அதோட பிளேலிஸ்ட் லிங்க், அப்புறம் வேற பேப்பர்ஸ், அதாவது அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ், ஆர்கனைசேஷனல் பிஹேவியர், இந்த மாதிரி வேற பேப்பர்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், சரியா? பிகாஸ் எம்பிஏல ஃபர்ஸ்ட் செம்மில் எல்லாமே தான் வரும். நான் அதுக்காக வீடியோஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் பாருங்கள், ஓகேவா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெய்லர். அதாவது டெய்லர் அப்படின்னா வந்து அவருக்கு எஃப்டபிள்யூ டெய்லர்னு சொல்லுவாங்க, அதாவது ஃப்ரெடரிக் வின்ஸ்லோ டெய்லர். ஸோ இவரோட பீரியட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1856 1915 வரைக்கும். ஸோ இவரை தான் வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் யாருன்னா எஃப்டபிள்யூ டெய்லர், ஓகேவா? ஸோ இவர் தான் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காரு. நிறைய வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஃபார் த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் நிறைய வந்து இவர் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இவர் தான் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவரோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இவரோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பெஸ்ட் வே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் வே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பெஸ்ட் வேவை வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் அனாலிசிஸ் வச்சு தான் நம்ம அந்த சொல்யூஷனே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றதான் வந்து சொல்லியிருக்காங்க. So primary aim was to increase productivity and efficiency by optimizing and simplifying jobs. நம்மளோட ஒர்க்கும் வந்து அதிகமாக இருக்கணும், இன்க்ரீஸும் அதிகமாக இருக்கணும், நம்மளோட அவுட்புட்டும் அதிகமாக கிடைக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஜாபும் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடாது. ஈஸியான வேலை வந்துட்டு ஜாப்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியோ சிம்பிளிஃபை பண்ணியோ நம்ம வந்து கரெக்டான ஒரு அவுட்புட்டை ரிசல்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து இவர் வந்து இந்த சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதோட கீ பிரின்சிபிள்ஸ் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீப்ளேஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் ஒர்க் வித் சயின்டிஃபிக் மெத்தட்ஸ். சயின்டிஃபிக்னாலே எப்படி சொல்கிறாரு இவர் வந்துட்டு, லைக் நம்ம பிஹேவியரல் அப்ரோச் அந்த மாதிரியான அப்ரோச்சஸ்லாம் ரொம்ப சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக் மெத்தட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்டடி ஈச் டாஸ்க் சயின்டிஃபிக்கலி டு டிட்டர்மைன் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் வே டு பெர்ஃபார்ம் இட். எல்லாமே சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ செகண்ட் வந்துட்டு ஹார்மோனி நாட் டிஸ்கார்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, promote cooperation between management and workers, ensuring that they work together harmoniously for mutual benefit. ஹார்மோனினால என்னன்னு தெரியும், நம்ம எப்பயுமே ஹார்மோனி பீஸ் அப்படின்னு ரிலேட் பண்ணிப்போம். என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு நல்ல ஒர்க் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட் கிடைக்கும், சரியா? தேர்ட் வந்துட்டு கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம். இண்டிவிஜுவலிசம்னால் நமக்கு தெரியும், லைக் அவங்க தனியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதோ இல்லை தனியாக அவங்களோட வேலையை பார்க்குறதோ. பட் அப்படி இல்லாமல் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது. எப்படின்னா, என்கரேஜ் அ கொலாபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். லைக் எம்ப்ளாயீஸ் தனியாக ஒர்க் பண்ணாமல் மேனேஜர் தனியாக ஒரு பாட்டுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்காம மேனேஜர்ஸ்க்கும் எம்ப்ளாயீஸ்க்கும்குள்ளே ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருக்கணும், கொலாபரேட்டிவாக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Managers should provide guidance and support to workers rather than leaving them to work alone. ஸோ மேனேஜர்ஸும் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒர்க்கர்ஸோடு இருந்து அவங்களுக்கு வந்து நல்ல கைடன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து சீக்கிரமாகவும் முடியும், அந்த கொலாபரேஷனும் நல்லாயிருக்கும், ஓகேவா? ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து தனியாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? ஃபோர்த் வந்துட்டு மேக்ஸிமம் அவுட்புட் அண்ட் நான் ரெஸ்ட்ரிக்டட் அவுட்புட். ஸோ மேக்ஸிமம் அவுட்புட் அப்படின்னாலும் நமக்கு தெரியும், ஃபோக்கஸ் ஆன் அச்சீவிங் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி பை எலிமினேட்டிங் வேஸ்ட் அண்ட் இன்எஃபிஷியன்சிஸ். ஸ்டாண்டர்டைஸ்ட் ஒர்க் ப்ராசஸ் டு என்ஷூர் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்பயுமே எய்ம் பண்ணுறது வந்து அதிகமான அவுட்புட்க்கு தான் எய்ம் பண்ணணும். எப்படின்னா வந்து
இன்எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் வேஸ்ட்டெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் அவுட்புட் வச்சுக்காமல் நம்ம வந்து அவுட்புட் எப்போயுமே மேக்ஸிமமாக வச்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இது. ஸோ 5th வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் ஒர்க்கர் டு தேர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி. So select and train workers scientifically for specific task. லைக் யாருக்கோ என்னென்னமோ டாஸ்க்கெல்லாம் கொடுக்காம லைக் அன்ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் கொடுக்காம இவங்களுக்கு வந்து இந்த ஒர்க் கொடுக்கலாமா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சயின்டிஃபிக்கலாக அப்ரோச் பண்ணி எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும், அவங்கள செலக்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணணும், அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அவங்க அதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க, அந்த ஒர்க்கோட அவுட்புட் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஒர்க்கர்ஸ் டு ஜாப்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவைட் ஆன்கோயிங் ட்ரைனிங் டு என்ஹான்ஸ் தேர் எஃபிஷியன்சி. அது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸ் தான், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ எலிமெண்ட்ஸில் வந்துட்டு இதுலேயும் வந்து ஒரு நிறைய இருக்கலாம், பட் நான் இங்கே கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வேறு மெட்டீரியல்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைம் ஸ்டடீஸ். டைம் ஸ்டடீஸ்னால் வந்து டெய்லர் கண்டக்டட் டைம் ஸ்டடீஸ் டு மெஷர் ஹவு லாங் ஈச் டாஸ்க் ஷுட் டேக் அண்ட் ஐடென்டிஃபைட் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் மெத்தட்ஸ் டு கம்ப்ளீட் தெம். லைக் ஒவ்வொரு டாஸ்க்கும் எவ்வளோ டைமில் வந்து பண்ணலாம் அப்படின்றத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் நம்ம இதிலே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எது எஃபெக்டிவாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றத வந்து அவர் எடுத்து அதை வந்து ஒரு பெஸ்ட் வேவாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியானது தான் வந்து டைம் ஸ்டடீஸ். திஸ் லெட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் ஃபார் டாஸ்க். ஸோ நமக்கு வந்து இந்த டாஸ்க் பண்ணுறோன்னா இவ்வளோ டைம் தான் ஆகும் அப்படின்றது நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் வந்து டைம் ஸ்டடீஸ். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் டூல்ஸ் அண்ட் ஒர்க் மெத்தட்ஸ். ஸ்டாண்டர்டைஸ் தான் கரெக்டாக இதுதான் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அது ஸோ அது மாதிரி வந்து டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் மெத்தட்ஸ் வேர் ஸ்டாண்டர்டைஸ்டு டு என்ஷூர் யூனிஃபார்மிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இந்த ஒர்க் பண்ணோன்னா அதுக்கு இந்த டூல்ஸ் தான் வேணும், எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இந்த மெத்தடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணோன்னா இது வந்து கரெக்டாக போகும், அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாண்டர்டைஸ். ஸோ ஒர்க்கர்ஸ் வேர் ட்ரெயின்ட் டு யூஸ் திஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாண்டர்டைஸ்டு டூல்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒர்க்கருக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. தேர்ட் வந்துட்டு சயின்டிஃபிக் செலெக்ஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எந்தெந்த ஜாப்க்கு எந்தெந்த ஒர்க்கர்ஸ் வந்து சூட்டபிளாக இருப்பாங்களோ அவங்க வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ ஒர்க்கர்ஸ் வேர் செலக்டட் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் சூட்டட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். அவங்க ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ எல்லாமே அப்படி தான் பண்ணுறாங்க. கரெக்டாக இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு வேலைக்கு நம்மளை எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த கோல் வாஸ் டு பிளேஸ் த ரைட் பர்சன் இன் த ரைட் ஜாப். கரெக்டான ஆளுக்கு தான் கரெக்டான வேலை கொடுக்குற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம். பீஸ் ரேட் சிஸ்டம்னால் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். லைக் இந்த இதுக்கு நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காசு. ஓகேவா? ஸோ டெய்லர் இன்ட்ரடியூஸ்டு டிஃப்ரென்ஷியல் பீஸ் ரேட் சிஸ்டம் டு இன்சென்டிசைஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே அந்த 8 மணி நேரம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருக்கும் ஒரே காசு தான் நம்ம சேலரியாக கொடுப்போம், வேஜஸாக கொடுப்போம் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து நல்லா வேலை செய்வாங்க, ஒருத்தர் வந்து அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கும் நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்ல, நிறைய சேலரி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சிஸ்டம். நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேலரி, அதாவது இன்சென்டிவ்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ ஒர்க்கர்ஸ் ஹூ மெட் ஆர் எக்ஸீடட் த ஸ்டாண்டர்ட் அவுட்புட் வேர் பெய்ட் அ ஹையர் ரேட் என்கரேஜிங் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. அதிகமாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான சேலரியோ இல்லை வேஜஸோ கொடுக்குற மாதிரி. 5th வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். ஸோ ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா டெய்லர் ப்ரப்போஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் வேர் சூப்பர்விஷன் இஸ் டிவைடட் அமாங் செவரல் ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்மேன் ஈச் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஒர்க். திஸ் ரீப்ளேஸ் த ட்ரெடிஷ்னல் சிங்கிள் ஃபோர்மேன்ஷிப் சிஸ்டம். யாரெல்லாம் எதில் வந்து ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து பிரித்து கொடுக்குறது. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப். ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து எலிமெண்ட்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் இம்பேக்ட் என்னன்றதை பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் அவ்வளோ பார்த்தா போதும். இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா வேறு ஏதாவது மெட்டீரியல் வந்து ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி. Taylor's methods significantly increased productivity and efficiency in manufacturing process. ஸோ இந்த மாதிரியான சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுனால எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ வந்து அதுதான் சொன்ன மாதிரி இதுதான் பர்டிகுலரான ஒரு ஒர்க்கை ப்ராசஸை பர்டிகுலரான ஒரு டூல்ஸ் அதெல்லாமே வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், குவாலிட்டியும் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனேஜர் ஒர்க்கர் ரிலேஷன்ஷிப். ஸோ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மேனேஜரும் நம்மளோட ஒர்க்கர் அதாவது எம்ப்ளாயும் ஒன்றா சேர்ந்து கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். தோ இனிஷியலி கான்ட்ரவர்ஷியல் ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்ஷியலாக தான் இருந்திருக்கு. டெய்லர்ஸ் ஐடியாஸ் ஈவென்ச்சுவலி லெட் டு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேபர். ஸோ 2 பேருக்கும் உள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்னொரு இம்பேக்ட் கான்ட்ரிபியூஷன். லாஸ்ட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஃபார் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். ஆல்ரெடி அப்போதுலேருந்து இதுவே வந்து ஒரு மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இது வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஒரு மேனேஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கு ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கு. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த டெவலப்மெண்ட் of later management theories and practices including operations management and human resource management. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது நமக்கு. ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷனாக இருந்திருக்கிறது இவரோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற கிரிட்டிசிசம்ஸ்லாம் என்ன, இதனால் என்னென்ன கிரிட்டிசிசம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிஸ்டிக் வியூ ஆஃப் ஒர்க்கர்ஸ். Critics argued that Taylor's approach treated workers as machines, ignoring their social and psychological needs. அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களோட சைக்காலஜிக்கல் நீட்ஸ் எல்லாம் இது கன்சிடர் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி. பட் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு பிஹேவியரல் இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாலுமே இது வந்து அவ்வளோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து ஓவர் எம்ஃபசிஸ் ஆன் எஃபிஷியன்சி. த ஃபோக்கஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி சம்டைம்ஸ் லீட் டு ஒர்க்கர் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இவர் எல்லா பாயிண்ட்லையுமே நம்ம என்ன பார்த்தோம், எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகணும், அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகணுன்ற மாதிரி இருக்கிறதுனால ஸோ ஒரு டைமில் வந்துட்டு அவுட்புட் அதிகமாக வரணும் அப்படின்னு ரிசல்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு டயர்ட் ஆகிடும். அதுதான் வந்துட்டு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அதிகமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒர்க்கர்ஸ். Many workers resisted scientific management practices, fearing job loss and increased workload. ஸோ ஏன் வந்து நிறைய பேர் எடுத்துக்கல அப்படின்னா வந்துட்டு ஒர்க்லோட் அதிகமாகும், அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணுறதுனால சில பேருக்கு ஜாபே போயிடும்ன்ற மாதிரியும் வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரிட்டிசிசம்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பைட் திஸ் கிரிட்டிசிசம் Taylor's contribution laid a crucial foundation for modern management practices, and many of his principles are still relevant today in modern optimizing work process and improving productivity. ஸோ இந்த மாதிரி சில கிரிட்டிசிசம்ஸ் இருந்தாலுமே இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக தான் இருக்குது இப்போவும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது அவ்வளோ கஷ்டம்னு கிடையாது. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இந்த சப் டாபிக்ஸு அதெல்லாம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே ஒரு வேலை கேட்டாங்க அப்படின்னா எழுதலாம். சரியா? ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.